நடத்தும் வல்ல தேவன் வாழ்வு நாயகனே, வாழ்வு நாயகனே, நம் தாழ்வு தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வு நாயகனே. பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே, பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே, பரமானந்தத்தோடே செல்வோம் பரமன் நாட்டினிற்கே, இயேசு பரன் தம் வீட்டினிற்கே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வு நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வு நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரவச உடனே, இயேசு பரன் தாம் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வு நாயகனே, வாழ்வு நாயகனே, நம் தாழ்வு தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வு நாயகனே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இடைவிட வாஞ்சியாயிருக்கின்றார். இன்று நம்மில் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் அநேக விதமான தீர்மானங்களை நாம் எடுக்கின்றோம். ஆனால் அந்த தீர்மானங்கள் உரைத்து நிற்க முடியாத சூழ்நிலைகள் வருகின்றது. சூழ்நிலைகளை காரணம் காட்டி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களிலிருந்து பின்மாற்றம் அடைகிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நீ உன் வழியை எனக்கு ஒப்புவிப்பாயானால் நான் உன்னோடு கூட இடைபடுவேன், நான் உன்னோடு ஆசீர்வதிப்பேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்று நம்மில் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கான முக்கிய காரணமும் நம்முடைய வாழ்வில் காணப்படும், நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கர்த்தருக்கு விரோதமான செயல்களாய் காணப்படுகின்றது. வாயின் வார்த்தைகளாய் இருக்கலாம், அல்லது கண்களின் பார்வைகளாய் இருக்கலாம், சரீரத்தின் இச்சைகளாய் காணப்படலாம். ஆண்டவருக்கு விரோதமான எந்த காரியமாய் இருந்தாலும் இன்றைய நாளிலே தானே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அப்பா, நான் உங்களுக்கு விரோதமாக இவ்விதமான காரியங்களை செய்திருக்கிறேன், என்னை ஒரு விசை கூட நீங்க கழுகி பரிசுத்தமாக்குங்க என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது
கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் கூறும் பொழுது எப்படியாக கூறுகின்றார், என்னுடைய வேண்டுதல் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய செவிகளில் ஏறிற்று. ஆனால் இன்று நம்முடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உள்ளபடி நாம் வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். இந்த வேத பகுதியை நாம் உற்று கவனித்து பார்க்கும் பொழுது இங்கு அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார், நான் சத்தமிட்டு கூப்பிட்டு. இன்று நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது உரத்த சத்தமிட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். நாம் கைகளை அடித்து துள்ளி குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை, கர்த்தர் என்னோடு கூட இடைபடாமல் இருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன? இதன் பின்பகுதியை பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செல்வதற்கான வழியை அவர் அடைத்து போட்டார். சங்கீதக்காரன் பாடும் பொழுது மிக தெளிவாக பாடுகின்றான், எப்படியாக என்னுடைய வேண்டுதல் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய செவி அவருடைய செவிகளில் ஏறிற்று. நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று அவருடைய செவிகளில் கேட்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு உத்தரவு அருளி செய்கிற தேவனாயிருக்கிறார், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நாம் என்னை கூட பார்க்க முடியாத அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராயிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்று நம்ம அநேகருடைய வாழ்க்கையை பார்ப்போமே ஆனால், நான் தான் சரி, நான் செய்வது தான் சரி, நான் சொல்லுவதைத்தான் யாவரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு விதமான அகங்காரம் ஒவ்வொருவருக்குள்ளாக காணப்படுவதுண்டு. நான் படித்திருக்கிறேன், எனக்கிடம் வருமானம் காணப்படுகின்றது, என்னிடம் செல்வம் காணப்படுகின்றது, என்னுடைய பொருள் காணப்படுகின்றது, எனக்கு பெரிய பெரிய ஆட்களாய் தெரியும் என்று நாம் அநேக விதமான காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இறங்காவிட்டால் இவைகள் யாவும் விருதாவாய் சென்றுவிடும். ஆகவே நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நமது வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மில் அநேகர் கூறுவதுண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் நான் கழுவி மீட்கப்பட்டிருக்கின்றேன், இனி என்னிடம் பாவம் வருவதில்லை என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள், யாக்கோபின் புத்திரர்கள், ஆபிரகாமின் புத்திரர்கள், இவர்கள் எங்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தர் 10 விதமான யுத்தங்களை செய்து அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால், அவர்களுடைய வாழ்வில் எப்பொழுதெல்லாம் குறைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகின்றார்கள். இன்று நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கின்றேன், நான் மீட்கப்பட்டிருக்கின்றேன், அவருடைய இரத்தம் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்று கூறினாலும் நாம் அநேக நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுயத்தின்படி நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். வறுமையா இந்த காரியங்களை பரிசுத்த வேதாகமம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நம்மிடம் காணப்படும் பொழுது கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மில் பற்றி எரியும். உபாகம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார். மோசே ஆண்டவரோடு கூட உரையாடி கொண்டிருக்கக்கூடிய சமயம் கர்த்தர் மோசேயை பார்த்து கூறுகின்றார், உன் ஜனங்கள்,
நீ சீக்கிரமாக இவ்விடம் விட்டு இறங்கி போ. சீனாய் மலையில் உச்சியில் ஆண்டவரோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவரோடு கூட உரையாடி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனங்களை எப்படியாக வழிநடத்த வேண்டும் என்று மிகவும் முக்கியமான காரியங்களை ஆண்டவரோடு கூட உரையாடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கர்த்தர் ஓசையை பார்த்து கூறுகின்றார், நீ சீக்கிரத்தில் இறங்கி போ, நீ அழைத்து வந்த உன் ஜனங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய ஜனங்களை மீட்கும்படியாகவே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களை மீட்கும்படியாகவே மோசேயை எகிப்துக்கு அனுப்பினார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார், நீ அழைத்து வந்த உன் ஜனங்கள். இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கும் எனக்குமான உறவு முறிக்கப்பட்டு விடுகின்றன. என்னிடம் காணப்படக்கூடிய பாவ சுபாவங்கள் நிமித்தமாக, கர்த்தருக்கு விரோதமான சுபாவங்கள் நிமித்தமாக, கர்த்தரை முறுமுறுப்பதின் காரணமாக கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு முறிக்கப்படுகின்றது. இன்று நம்மில் அநேகரை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால், நான் இந்த சபைக்குரியவன், நான் இந்த இடத்தில் உரியவன், நான் இந்த ஜாதியில் உரியவன், நான் இந்த சமயத்தில் உரியவன் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை கூறலாம். ஆனால் நாம் யாவருக்காகவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டிருக்கின்றார். இதை உணர்ந்து கொண்ட நாம், அறிந்து கொண்ட நாம், நம்முடைய வாழ்வில் அதை கடைபிடிக்க காணப்படுகின்றோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் எந்த சபையினராய் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினராய் இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராய் இருந்தாலும் சரி, அவர்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமது சகோதரர்களாய் காணப்படுகிறார்கள், சகோதரிகளாய் காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உணர்வு இன்று நம்முடைய வாழ்வில் காணப்படுவதில்லை. சிறிய சிறிய காரியங்களுக்கு கூட சகோதர சகோதரிகளுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்கி விடுகின்றனர். பகை பாராட்டுகிறவர்களாய் காணப்படுகின்றனர். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்புகிறார்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர் எழும்புகிறார்கள். உடன் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக பகை எழும்பி, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி அவர்களை அழித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகின்றார்கள். பரிசுத்த வேதாகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் போதனையை குறித்து நமக்கு கற்றுத்தரும் பொழுது அன்பை மாத்திரமே கற்றுத்தருகின்றது. ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள் என்றே கற்றுத்தருகின்றது. ஆண்டவர் அவருடைய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பரிசுத்த ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை மீட்கப்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் மூல அடிப்படையாக இருப்பதும் இந்த அன்பு. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்ற அப்போஸ்தலனாகிய பவுலின் கூற்றுக்கிணங்க இன்று நம்முடைய அன்பு தணிந்து போயிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் என்ன? நம்மிடம் அக்கிரமம் பெருகி காணப்படுகின்றது. இந்த அக்கிரமத்தின் பெருக்கத்தினால் என்ன சம்பவிக்கின்றது? கர்த்தருக்கும் எனக்குமான உறவு தடைப்பட்டு விடுகின்றது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவுதான் குக்குரலிட்டு அழுது புலம்பினாலும் என்னுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுவதில்லை. இவ்விதமான அற்புதங்களை கண்டு ஆண்டவரால் மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் கூடாரம் போட்டு அங்க பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், அந்த இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரோடு கூட உரையாடி கொண்டிருக்கின்றார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் வர்ற தாமதிப்பதை கண்டு தங்களுக்கென்று ஒரு பொன் கன்று குட்டியை உருவாக்கி வழிபட ஆரம்பிக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு விரோதமான செயல். விக்கிரகம் என்று கூறும் பொழுது இன்று நம்முடைய சுபாவங்கள், பொறாமை, பெருமை, இச்சைகள், அநேக காரியங்களை அதில் கூற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு அடுத்து நாம் எதற்கு மீதாவது ஒரு அன்பை வைப்போமே ஆனால் அது விக்கிரகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காதபடிக்கு நான் என்ன செய்கின்றேன்? நான் இனி ஒரு காரியத்திற்கு செயல்படுவேனே ஆனால் அது விக்கிரகம். இன்று நம்மில் அநேகர்
நமக்கு ஒரு சுபாவம் உண்டு. நான் இந்த இடத்தில் சென்று இத்தனை மணிக்கு ஜெபித்தால்தான் எனக்கு மனதிற்கு ஆறுதலாயிருக்கும். அந்த இடம் உங்களுக்கு விக்கிரகமாய் மாறுகின்றது. இந்த போதகரிடம் ஜெபித்தால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும். அந்த இடம் உங்களுக்கு விக்கிரகமாய் காணப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமே, ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பரிசுத்த வழிகளை கற்றுத்தந்து உங்களை கண்டித்து கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வழி நடத்துவார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு எனக்கு இங்கு சென்றால் விடுதலை, எனக்கு அங்கு சென்றால் விடுதலை, நான் அந்த புனித ஸ்தலத்திற்கு சென்றால் விடுதலை என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டிருந்தால் இதில் பிரயோஜனம் என்ன? கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டதினால் கிடைத்த பிரயோஜனம் என்ன? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கு சம்பவிக்கிறது என்ன? ஆண்டவருடைய உக்கிர கோபம் அவர்கள் மேல் இறங்கி வருகின்றது. அவர்களை அழிப்பதற்காக கர்த்தர் ஆயத்தமாகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். அவருடைய உக்கிர கோபம் நம்மில் பற்றி எரியாதபடிக்கு அவருடைய கிருபைக்காக அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உசியாவுடைய ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால், அவர் கர்த்தருக்குரிய காரியங்களை வல்லமையாக செய்கிற ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். அவர் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்த 52 ஆண்டுகள் எருசலேமில் அவர் அரசாட்சி நடத்துகின்றார். இந்த காலங்கள் அனைத்திலும் அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்குரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு விரோதமான அனைத்து காரியங்களையும் தன்னுடைய இடத்திலிருந்து, தன்னிடமிருந்தும், தன்னுடைய குடும்பத்திலிருந்தும், தன்னுடைய ராஜ்யத்திலிருந்தும் அப்புறப்படுத்தி ராஜ்யத்தையும் தன்னையும் கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் அந்த மனிதருக்குள்ளாய் வந்தபடியினால் கர்த்தருடைய அநாதி ஆசீர்வாதம் இறங்கி வருகின்றது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு கிடைக்கின்றது. கர்த்தர் அவர் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வாய்க்க பண்ணி கொடுக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரோடு கூட ஜெபித்து அநேக காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் மகா இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கின்றார். நம்முடைய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய பிரயாணங்களை ஆசீர்வதிக்கின்றார். வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்குள்ளாக ஒரு அகந்தை எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விழப்பண்ணும்படியாக சத்ருவாய பிசாசானவன் வஞ்சனையான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடைபெற்றது. 2 புத்தகம் 26 அதிகாரம் 5 வசனத்தை நாம் படிக்க கேட்டோம். 2 நாளாகவும் 26 அதிகாரம் 5 வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த உசியா ராஜா ஒரு எருசலேம் தேசத்தான். இவனுடைய தாயாரின் பெயர் எக்கோலியாள். இவன் தன்னுடைய 16 வயதில் ராஜ அரண்மனையில் அமர்ந்து இவர் தேவனை தேடக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். கர்த்தருக்குரிய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். கர்த்தருக்குரிய காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவருடைய போதனைகளின் படி தன்னையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டபடியினால் கர்த்தர் அவர் செய்த அனைத்து காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். அவருடைய ஆடு மாடுகள் பெருக்கம் அதிகமாக இருந்தது. அநேக வீரர்களை அவர் சம்பாதிக்கின்றார். குதிரை வீரர்களை சம்பாதிக்கின்றார். அநேக பட்டணங்களை கட்டி எழுப்புகின்றார். அவருடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களிலும் பரவ ஆரம்பிக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாகத்தான் கர்த்தருடைய கிருபை நம்மில் இறங்கி அவருடைய ஆசீர்வாதம் நம்மில் வரும் பொழுது
நமக்குள்ளாக என்ன வருகின்றது? ஒரு மேட்டிமை. இதே மேட்டிமை தான் இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையிலும் வந்தது. இந்த மேட்டிமை அவனுக்குள்ளாய் வந்தபடியினால் அவன் ஒரு அழிவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அவன் கர்த்தரை தேட மனங்கும் இணங்கின பொழுது அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்பண்ணினார். ஆனால் அவனுக்குள்ளாக மேட்டிமை வந்த பொழுது கர்த்தர் அவரை அடிக்கித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள்ளாக எப்படியாக ஒரு மேட்டிமை வருகின்றது. கர்த்தர் எனக்குள்ள அனைத்தையும் ஆசீர்வதித்து தந்திருக்கின்றார், நான் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறேன், ஆக நான் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு மன மேட்டிமை அவருக்குள்ளாய் வந்துவிட்டது. துணிகரமாக தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றான். அன்று அன்று ஆசாரியனாயிருந்த அசரியாவும் அவரோடு கூட 80 பராக்கிரமசாலிகளும் தடுத்து நிறுத்தியும் அவர்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவருடைய ஆண்டவருடைய தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசித்து தூப பீடத்திற்குள்ளாக செல்லுகின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உக்கிர கோபம் அவர் மேல் பற்றி எரிய ஆரம்பிக்கின்றது. அதே நாள் 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய கிருபை அவனுடைய வாழ்வில் இறங்கி வந்த பொழுது அவன் அதிகமாக பலப்பட ஆரம்பித்தான். அவன் பலப்பட்ட பொழுது அவன் மனம் மேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமாக மீறுதலை செய்கிறவராய் காணப்படுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாமும் அப்படியாகத்தான், நமது வாழ்க்கையும் அப்படியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இன்று கர்த்தரை விட்டு நம்மை பின்மாற்றம் அடைய செய்கிறதாய் காணப்படுகின்றது. கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் ஒரு பகையை, அதாவது ஒரு துண்டிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகின்றது. நம்மில் அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தரை விட்டு நாம் பெற்றுக்கொண்ட அந்த பொருள்களுக்கு முன்பாக, அந்த சம்பத்துக்கு முன்பாக நாம் தலை வணங்குகிறவர்களாக, அதற்கு ஓடுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் யாவற்றை தந்த கர்த்தரையோ நாம் மறந்து விடுகின்றோம். இன்று கர்த்தருக்கு விரோதமான ஒரு மீறுதலை இந்த உசியா ராஜா செய்தபடியினால் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய உக்கிர கோபம் இறங்கி வருகின்றது. அவருடைய நெற்றியில் குஷ்டம் பிடிக்க ஆரம்பிக்கின்றது. அவருடைய சரீரம் முழுவதும் குஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டு தனிமையாக ஒரு வீட்டில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவருடைய மரணம் வரை அப்படியே தான் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்ட ஒரு மனிதன், கர்த்தருக்கென்று தன்னையே அர்ப்பணித்த ஒரு மனிதன், கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்ந்த மனிதன், கர்த்தருக்கென்று தன்னுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தின மனிதன், கர்த்தருக்கு விரோதமாக தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்த அனைத்து தீய செயல்களையும் ஒழித்து போட்டு ராஜ்யத்தை பரிசுத்தமாக்கின ஒரு மனிதன், அவனுடைய வாழ்வில் காணப்பட்ட மீறுதல் அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றது. இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு விரோதமான மேட்டிமை, கர்த்தருக்கு விரோதமான செயல் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நான் என்ன செய்கின்றேன்? கர்த்தர் எனக்கு தந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் இழந்து விடுகின்றேன். தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த அவமானங்களுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, கையின் பிரயாசங்கள் அனைத்தும் தோல்வியாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, அனைவராலும் நெருக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்க தள்ளப்படும் பொழுது உடனே உணர்ந்து கொள்ளுங்கள், நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க வேணும், நான் என்னை ஆயத்தப்படுத்த வேணும், என் வழியை நான் சீராக்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நம்மை நாமே ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் மகா இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் எப்பொழுது என்னண்டை வருவார்கள், என்னை தேடி வருவார்கள் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் காணப்படும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அனைத்தையும் விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுங்கள். சங்கீதக்காரன் கூறும் பொழுது சங்கீதங்கள் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து
உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு அன்பான ஒரு தேவன் என்று பாருங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது மட்டுமல்ல, அவர் என்ன கூறுகின்றார்? நான் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு போதிப்பேன். பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவி, அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக உற்று கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வழியை சீராக்கி அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மிடம் காணப்படும் கர்த்தருக்கு விரோதமான தீயசர்களை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நாம் எப்படி வழிநடக்க வேண்டும் என்ற வழியை கர்த்தர் நமக்கு காண்பித்து அவர் ஆலோசனைகளை தந்து நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்டுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாகும் தீர்க்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக நம்மை எச்சரிக்கின்றது. நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பிலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன்னை அழிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகின்றான். நம்ம அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பிசாசு அல்லது சத்ரு வரும் பொழுது பெரிய கொம்புகள் எல்லாம் வைத்து நாக்குகள் எல்லாம் நீட்டி 10-15 கைகளோடு இல்ல, உங்களோடு கூட தான் இருப்பான், உங்கள் அருகாமையில் அமர்ந்திருப்பான், உங்களோடு கூட உரையாடி கொண்டிருப்பான், உங்களுடைய சிந்தையில் கூட அமர்ந்திருப்பான், உங்களுடைய இருதயத்திற்குள்ளும் அமர்ந்திருப்பான். காரணம் என்ன? இந்த உலகம் இன்று அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் நாகூமில் தீர்க்கன் அப்பொழுதே நம்ம எச்சரிக்கின்றான், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், நீ என்ன செய்ய வேண்டும்? உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. நம்முடைய வழி எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரமே நோக்குகிறதாய் காணப்பட வேண்டும். நீங்க இந்த உலகத்தை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் கீழே விழுந்து விடுவீர்கள். பேதுருடைய வாழ்க்கையிலும் சம்பவித்தது இதுவே. பேதுருவிடம் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீ எழுந்து சமுத்திரத்தில் நடந்து வா. எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஆனால் எப்பொழுது அவன் கீழே பார்த்தானோ அப்பொழுது மூழ்க ஆரம்பிக்கின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தரை விட்டு நாம் இந்த உலகத்தை பார்ப்போமே ஆனால் நாம் விழுந்து விடுவது நிச்சயம். மிக மிக எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். காலம் மிகவும் கொடிதாய் இருக்கின்றது. கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. காண்கிற இடங்களெல்லாம் பூகம்பங்களும் பூமி அதிர்ச்சிகளும் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய வருகை சமீபமாய் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அதற்கு முன்பாக சம்பவிக்க வேண்டியவைகள். மிக மிக எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை, பரிசுத்த வார்த்தைகளை முருக பிடித்து கர்த்தரை மாத்திரம் அண்டி அவரை நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரால் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும். இன்று இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை நமக்கு குறுகிய காலம். நமக்கான ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை காணப்படுகின்றது. நம் நித்திய ராஜ்யத்திற்கு, நித்திய வாழ்க்கையாக நம்மை ஆயத்தப்படுத்த முடியாக கர்த்தரை மாத்திரமே முருக பிடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகின்றார். 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன்.
என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆம் ஆண்டவரே, நீங்க ஒருவரே வழி, நீங்க ஒருவரே சத்தியம், நீங்க ஒருவரே ஜீவன். அந்த ஜீவ வழியில் நாம் நடக்கும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பேதுரு மூழ்கி போகும் பொழுது ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவராய் காணப்படுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வரும் பொழுது நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்தபோது அவன் தன்னை தானே அழித்து கொண்டு விட்டான். கர்த்தரை திரும்பி வரவில்லை. ஆனால் பேதுரு வீழ்ந்த போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவரை தூக்கி எடுக்கிறவராய் காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை நாம் செய்து இந்த உலகத்தில் வீழ்ந்து விடும் பொழுது நம்மை உணர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து அவருடைய வழியில் வழி நடத்துவார். காரணம் என்ன? அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவராலே அன்றி ஒருவராலும் தீர்வு ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வழியை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியங்கள் என்னிடம் என்னெல்லாம் காணப்படுகின்றது? அப்பா, என்னை ஒரு விஷயம் கூட கழுகுங்க. என்னிடம் காணப்படும் மேட்டிமையை மாற்றுங்க. கண்களின் நிச்சயங்கள், சரீரத்தின் நிச்சயங்கள், மாம்ச சரீரத்தின் சுபாவங்கள் யாவற்றையும் கர்த்தருக்கு உகந்ததாய் மாற்றுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? சிதறடிக்கிறவன் இதோ உங்கள் முன்பாக நிற்கின்றான். சிதறடிக்கிறவன் இதோ நம் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றான். நாம் சிதறி போகாதபடிக்கு கர்த்தரையே முருக பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மோடு ஒப்பு கொடுப்போமா? ஒரு விசை என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துறீங்களா அன்பின் பரம தகப்பனே, கர்த்தர் நீங்க எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க கிருபை தாங்க. எங்களிடம் காணப்படும் மேட்டிமையை மாற்றுங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு விரோதமான தீய செயல்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. எங்கள் வழி கர்த்தருக்கு உகந்த ஒரு வழியாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுகுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கரங்கள் தருகிறோம். அப்பா அப்பா, முடிவு பரிந்து உம்முடைய அன்பில் நிலைநிற்க கிருபை தாரும். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறின என் அன்பின் பரம தகப்பனே, இதோ நாங்கள் எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீங்க எங்களை கழுகி பரிசுத்தமாக்கி உம்மோடு கூட சேர்த்து அனைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க. தகப்பனே, நித்திய ராஜ்யத்திற்காக எங்களை வழிநடத்துங்க. இந்த உலக காரியங்கள் நாங்கள் வாழ்கிற நாட்கள் வர, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் வர, கிறிஸ்துவின் அன்பில் நிலைநிற்க கர்த்தர் கிருபை செய்யும். அனைத்து தேவைகளை நீங்க வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆவியில் ஒவ்வொருவரையும் மனலாக்குங்க தகப்பனே. கர்த்தருக்குரிய வழியை கற்று கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்க கிருபை தரும்படியாக செபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு குருக்குள்ளாக காணப்படும் அக்கிரமத்தை முற்றிலுமாக மாற்றி போடுங்கப்பா. அன்பு செழித்தோங்கி வளர கர்த்தர் கிருபை செய்யும். அன்பில் நிலைநிற்க கர்த்தர் கிருபை செய்யும். அன்பில் வழிநடக்க கர்த்தர் கிருபை செய்யும். அன்பில் நாங்கள் பூரணராயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவர் தாங்கி கர்த்தரண்டை வந்து சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்கள் கரங்களை பற்றி நீங்க எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கர்த்தர் நீங்க சந்தியும். பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், வியாதிகள் மத்தியில் எனக்கு எங்கு விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவரே அலைந்து தோன்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உமது வல்லமையின் கரம் இறங்கி வரட்டும். நானே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் உரத்த சத்தமிட்டு சாட்சியாக அறிவிக்கும்படியாக கர்த்தருடைய கிரியை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் இறங்கி உம்முடைய கிரியை வெளிப்படுத்தி கர்த்தருக்கு சாட்சியாக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். முடிவு வரைந்தும் கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே,
ஆமன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமன். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறின என் அன்பின் பரம தகப்பன் தானே நம்மை அவரோடு கூட சேர்த்து அணைத்து பாதுகாத்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக. ஆமன். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் தங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தரண்டை வந்து சேரட்டும்.